அனைவருக்கும் வணக்கம். கற்பதேசில இருந்து நான் உங்களுக்கு பேசுறேன். ஸோ இப்போ நம்ம அதாவது ஹவு டு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இதுக்கு முன்னாடி வாட் டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி ரெண்டுமே நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. வாட் டு ஸ்டடி என்ன படிக்கன்னு பார்த்துருக்கோம், எங்கு படிக்கன்னு பார்த்துருக்கோம். ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு குரூப் 2க்காக பிரத்யேக டெலிகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் அது எல்லாமே நான் போட்டிருக்கேன். நம்மளுடைய காமன் குரூப்பான டெலிகிராமில் வந்து சேனல் வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ இப்போ குரூப் 2 குரூப் 4 படித்தவங்க என்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ திருப்பி சொல்ல விரும்பலை. ரைட். ஸோ இப்போ என்ன படிக்க அப்படின்னு பார்த்தாச்சு, எங்கே படிக்கன்னு பார்த்தாச்சு. இப்போ குரூப் 4 பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து குரூப் 2லையும் நீங்கள் வந்து படிக்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி படிக்க, இப்போ ஒரு லெசன் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ ஒரு லெசன் ஃபுல்லாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடியது. 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தமிழ் இங்கிலீஷ் எப்படி இருந்தாலும் உங்களுடைய புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக ஸ்கூல் புக்கு? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போய் எங்கே வேணாலும் பாருங்களேன், ஸ்கூல் புக்கை படிங்க அப்படின்னு ஒரு இடத்துல கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக ஸ்கூல் புக் எடுக்கிறோம்? இது நான் பல தடவை கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். டிஎன்யூ எஸ்ஆர்பி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல தெளிவாகவே கொடுத்துருப்பான் இந்த ஸ்கூல் புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே கொடுத்துருப்பான். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கல. ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூஷன் பாடியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஈவன் யூபிஎஸ்சியில் கொடுத்துருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சிலபஸ்ன்னு கொடுத்தாச்சு, அது எங்கே இருக்கோ அதை தேடி போய் படிச்சிரு. இவ்வளோதான் அவங்களுடைய பாலிசி. டிஎன்பிஎஸ்சியோட ரிஜிஸ்டர் கிட்ட கேட்கும் போது கூட பழைய புக்கு படிக்கணுமா புது புக்கு படிக்கணுமான்னு கேட்டதுக்கு அவர் ஸ்கூல் புக்கு பற்றி பேசாம சிலபஸ்ல என்ன இருக்கோ அது எந்த புத்தகத்தில் இருந்தாலும் படிங்க, அவ்வளவுதான் சொல்லியிருக்காரே தவிர்த்து இந்த புது புக் படிக்கணும் பழைய புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ரைட்டா? ஸோ இப்போ எதுக்காக ஸ்கூல் புக் படிக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இதை எப்படி படிக்கணும்னு சொல்றேன். ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து எடுத்து வச்சிருப்பேன். நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே இப்படிலாம் படிக்கணும்ப்பா, இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நீங்க பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டின் வந்திருக்கும், இந்த இடத்துல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்ஸுக்கு இது வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கான கொஸ்டின். இந்த இது வந்து இந்த சிம்பிள் நம்ம மெட்டீரியல்ல ஸ்கூல் புக்ல இந்த மாதிரி நான் வச்சிருந்தேன்னா அது வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக. ரைட். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குன்னா இது வந்து உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ்ல வரும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி நான் வந்து இந்த லெட்டர் டெக்ஸ்ட் கலரே நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இப்படி கலர் சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா நிறைய தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபியூச்சர்ல வரும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சிலது நடந்திருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பேன். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கா இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே சொல்றேன். சார் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், தமிழ்ல இங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, ஒரு சின்ன விஷயம் தான். ஹிஸ்டரியில இருக்கிறது கதை மாதிரி படிச்சீங்கன்னா முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஓகே, ஏன் இப்ப படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஸ்கூல் புக் ஏன் படிக்கணும்னு சொல்லிடுறேன். நம்பகத்தன்மை, ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் யார் வர்றாங்க, எப்படி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மைக்காக தான் சிசிடிவி வைக்கிறாங்க. ஓகேயா? ஸோ ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா ஆதாரம் காமிக்கிறதுக்காக சிசிடிவி வைக்கிறோம். ஸோ சேம் பேட்டர்ன். ஒரு கேள்வி கேட்கப்படுது, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதே எடுத்துக்கலாம். அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர், தமிழ்நாடுன்னு கொடுக்க மாட்டாங்க, அது வந்து மெட்ராஸ்ல இருந்து எத்தனை பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். மெட்ராஸ்ல இருந்து மொத்தம் வந்து 72 உறுப்பினர்ல மெட்ராஸ்ல இருந்து 22 பேர் போயிருக்கிறாங்க. ஆப்ஷன்ல 21, 22, 23, 24ன்னு கொடுத்துருப்பான். இப்ப இது வந்து கூகுள்ல செக் பண்ணீங்க, கிட்டத்தட்ட கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா அதே இன்ஃபர்மேஷன் தான் வரும், 22 மாற போறது இல்லை. ஆனா சில தகவல் நான் இந்த இன்ஃபர்மேஷனை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு இப்ப 2014 உலகத்துல எத்தனை, அதாவது சாரி சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள்னு கேட்டா 9 கோள்கள் 2013, 11 அந்த பீரியட்ல. ஆனா என்சிஆர்டில 8ன்னு மாத்திட்டான். புளூட்டோ வந்து 2006லயே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த கோள் அந்தஸ்து பறி போயிருச்சு. டிராஃப்ட் பிளானட், குட்டை கோள் இல்லைன்னா குறுங்கோள்ல சேர்த்துட்டான் 2006 ஆகஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா. ஆனா 2011 வரைக்குமே ஸ்கூல் புக்ல வச்சிருந்தான். ஸோ அப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு அதுதான் டி. ஓகே, அது நான் சொல்றது பழையது. நடராஜன் சார் எல்லாம் வந்த புதுசுல 2011 இருந்தா ஆன்லைன் எல்லாமே. திருப்பி அந்த ஹிஸ்டரிக்குள்ள போக விரும்பல. இப்ப இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, புக்லயே தப்பா இருந்தாலும் தப்பு தான், அப்டேட் பண்ணிட்டு போயிட்டான். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு கேட்டா பாலிட்டி, பொதுப்பட்டியல் எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்காங்க, 12th புக்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது கனடான்னு கொடுத்திருப்பான். ஆனா பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல ஆஸ்திரேலியாவில இருந்தா எடுத்திருக்கோம். நம்ம லட்சுமிகாந்த் புக்ல கொடுத்திருப்பாங்க.
அப்டேட்டட் எடிஷன் என்கிட்ட வந்து லெக்சிகான் 3வது எடிஷன்ல இருந்து 6வது எடிஷன் வரைக்கும் வச்சிருக்கேன். ஆனா அப்டேட்டட் இப்ப இருக்கக்கூடிய 7th எடிஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, எல்லா எடிஷன்லயுமே இருக்கு. ரைட்டா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்பட்டியல். அப்ப புக்ல தப்பா கொடுத்திருந்தாலும் ரைட் ஆன்சர் கொடுக்குறான் அவன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ எதுக்கெல்லாம் வந்து புக்ல இருக்கிறது அப்படியே வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா தமிழ் மறக்கவே கூடாது, தமிழ் கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் ஏதாவது இந்த மாதிரி ஹிஸ்டரி ஓரியன்டாவே தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஸ்கூல் புக் தான், என்சிஆர்டி எல்லாம் போக முடியாது, போகவும் கூடாது. ரைட்டா, ஸோ அப்ப இந்த புக்ல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகம்னு சொல்லுவாங்க, அவங்க கொடுத்தது ஒரு பெரிய கமிட்டி டிராஃப்ட் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ், பச்சையப்பா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில இருந்து வரக்கூடிய ஹெச்ஓடி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க கொடுத்த தகவல் தான் இது. அப்ப அதனால அதை ஏற்றுக்கிட்டு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆத்தென்டிகேஷன், அதனால நம்ம வந்து யூஸ் பண்றோம். இல்லாத பட்சத்துல நெட்ல இருந்தே நம்ம வந்து படிக்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நெட்ல இருந்தே படிங்க, தப்பு இல்லை. ஆனா ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது ஸ்கூல் புக். ஸோ அதனாலதான் ஸ்கூல் புக் படிக்கிறோமே தவிர்த்து வேற எதுக்காக கிடையாது. ரைட்டா, ஸோ அப்ப தமிழ் அப்படியே எடுத்துக்கணும், தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும். அப்ப ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்டா தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் ஹிஸ்டரியை சொல்றேன். இப்போ தமிழ்நாடு இன்ஃபர்மேஷனே வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபில தப்பா கொடுத்துருந்தானா வெளியே தான். ஓகே, வெளியே இருக்கக்கூடிய அஃபிஷியல் பேப்பர்ஸ் தான் நம்ம நியூஸ் பேப்பர்ல வருதுன்னா அதுதான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ ரைட்டா, நியூஸ் பேப்பர்ல கூட தப்பா வரும். ஸோ ஏறக்குறைய நண்பகத்தன்மைக்காக எடுத்துக்கிறோம். சார் அப்ப ஸ்கூல் புக்லேயே தப்பா இருக்கு, நான் வந்து உண்மையான தகவலை தேடி தேடி போகணுமா சார் அப்படின்னு கேட்டா போகாதீங்க. அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம், உண்மையான தகவல் கொடுக்க நாங்க இருக்கிறோம். ஓகேங்களா, புக்ல இது தப்பா இருக்குன்னு சுட்டி காட்ட நாங்க இருக்கிறோம். நீங்க கஷ்டப்படாதீங்க, அந்த வேலையை எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இன்ஸ்டியூட்டே போகாம வீட்டுல இருந்து எப்படி படிக்க. ஓகே, ஸோ வேர் டு ஸ்டடி, வாட் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி. வாட் கொடுத்தாச்சு, வேர் கொடுத்தாச்சு, டெலிகிராம்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹவு அப்படிங்கிறதோடைய ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் ஸ்கூல் புக் படிக்கிறான்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போயிருக்கேன். ஸோ ரைட், ஸோ இப்போ வந்து இந்த இதை எடுத்துக்கலாம். ஏன் நான் இந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா, சி இந்த இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, வரும், வந்துகிட்டே இருக்கும், வினைத்தொகை. அதனால தான் இந்த 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 லெசன் எடுத்திருக்கேன் 10th இருந்து. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, அதாவது சிவிக்ஸ், ஸ்கூல் புக்ல சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், தமிழ், சயின்ஸ், இது எல்லாமே 10th புக் மட்டும் படிங்க. அதாவது 10th புக் எடுத்துக்கிட்டு தமிழ், அதுக்கப்புறம் சமூக அறிவியல் புக்ல இருக்கக்கூடிய எல்லாமே 1வது லெசன்ல இருந்து அட்டை டு அட்டை, சமூக அறிவியல் புக் அட்டை டு அட்டை, சயின்ஸ் அட்டை டு அட்டை, ஓகே, தமிழ் அட்டை டு அட்டை, இந்த 3 புக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களால கிட்டத்தட்ட ஜிகே அண்ட் தமிழ் இதை மட்டும் வச்சே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸை ஏன் விடுவானே அதையும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். அதாவது மேக்ஸை வந்து சிலபஸ் ஓரியன்டா போங்க, எல்லாமே பார்க்க வேண்டாம், சிலபஸ் ஓரியன்டா போங்க. அதனாலதான் நான் மேக்ஸை விட்டு வச்சேன். இதை மட்டும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஜிகேல இருந்து, அதுவும் ஹிஸ்டரி இதுல இருந்தே 8 கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ் புக்ல இருந்து, அதாவது 10th புக்ல இருந்து மட்டுமே 8 கேள்விக்கு மேல ஹிஸ்டரியில கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். ஸோ அப்போ அவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு. 10th மட்டும் படிச்சா போதும், நிறைய கேள்வி ரிப்பீட்டா வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அதுல அதிகமா வந்து கேட்கக்கூடியது விடுதலை போராட்டம், இந்திய தேசிய இயக்கத்துல இதுல நிறைய வந்துகிட்டு இருக்கு. கடந்த 2022ல இருந்து நீங்க வந்து என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்கோ அதுல பாத்தீங்கன்னா இந்த லெசனுக்கு வெயிட்டேஜ் அதிகம். இந்த லெசன் அடுத்த லெசன் 9வது அலகு 10வது அலகு. ஸோ அப்ப இந்த இதுல இருந்து என்னென்ன கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டா எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சு காமிக்கிறேன். ஏன்னா நான் இது வந்து ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அதனாலதான் நான் வந்து சொல்றேன், தமிழ் மீடியம் மாணவர்கள் ஒரு நிமிஷம் இந்த புக்கை பாருங்க. இந்த புக்கை பேஸ் பண்ணி தமிழ் புக்ல எப்படி படிக்கணும்னு நீங்க பாத்துக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா many questions from this lesson, so pinpoint it. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் பாருங்க. இங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இது எப்போ கொண்டு வந்தாங்க? ஓகே, நீங்க இன்ஸ்டியூட்டுக்கே போக வேணாப்பா, வீட்டில் உட்காந்து படிங்க. ஒரு உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கோங்க. இப்போ கர்பதேசத்துல டெஸ்ட் பேட்ச் கொடுப்போம், அது பிடிச்சிருச்சுன்னா போட்டுக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் 2 மொழியிலேயுமே ஜிகே இருக்கும். தமிழுக்கு தனியா வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் வைக்கிறோம், இங்கிலீஷுக்கு தனியா லாங்குவேஜ் டெஸ்ட் வைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போடுங்க. ஓகே, ஸோ இல்லாத பட்சத்தில் ஒரு ஃபேவரட் இன்ஸ்டியூட் உங்க வீட்டு பக்கத்துலயே இல்லை ஒரு நல்ல யூடியூப் சேனல்லையோ போட்டுக்கோங்க, சிறந்தது. ஓகே, மற்றபடி நீங்க வந்து இன்ஸ்டியூட்டுக்கே போக வேணாம், வீட்டில இருந்து ஜம்முன்னு ஒரு இல்லத்தரசியா இருக்கீங்க, குரூப் 2 கிளியர் பண்ணி நீங்க வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு சப் ரிஜிஸ்டரா போகணும், இல்லைன்னா முனிசிபல் கமிஷனரா போகணும், ஒரு கார்ல போகணும், அப்படி கவர்மெண்ட் கார்ல அப்படி நினைச்சீங்கன்னா வீட்டில் உட்காந்து படிங்க. இப்படி படிங்க போதும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கிறீங்க. முதல் லெசன் எடுத்துக்கிட்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகே, அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எப்படி நடந்துச்சு, அதனுடைய முக்கியமான சில கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ல. ஸோ அது என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து கடகடன்னு நீங்க ரீட் பண்றதுக்கு வேணாம். ஓகே, ஸோ இது சிலபஸ்ல இருக்கு, அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சென்னை வாசிகள் சங்கம் யார் தொடங்கினாங்க? இதுதான் கேள்வி. சென்னை வாசிகள் சங்கம் யார் தொடங்கினாங்க? இந்த இடத்துல எங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம், அதாவது இதை விட்டுருவோம், இடத்துல எங்க எல்லாம் ஏர் இருக்கோ அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இயர்ஸ் எங்கெங்க இருக்கு
அதெல்லாம் பிரிச்சு வச்சுக்கோங்க. சோ இப்போ இந்த பேரா எடுத்துக்கோங்க. வருஷம் எங்கேயாவது இருக்கா? நான் இங்க இருக்கு பாருங்க, வருஷம் இங்க இருக்கு. வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், ரைட்டா? சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பின் பாயிண்ட் போட்டுக்கணும். 1852 1852 என்ன நடந்துச்சு? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் வருஷம் ரொம்ப முக்கியம். நீங்க மெயின்ஸ் எழுதும் போது கூட அந்த வருஷம் ரொம்ப முக்கியம். சோ அப்ப வருஷத்தை எப்படி நீங்க பிரிச்சுக்கலாம்னா, வெள்ளைக்காரன் எப்ப வந்தான், அதுவும் ஆங்கிலேயர் எப்ப வந்தான், அந்த வருஷம் ஃபர்ஸ்ட். அதாவது 1600க்கு 2 வருஷம் முன்னாடி. ஐரோப்பியர்கள் எப்ப வந்தாங்க? 1500க்கு 2 வருஷம் முன்னாடி. 1498 வெள்ளைக்காரன் இங்க வர்றான், அதாவது ஐரோப்பியக்காரன் இங்க வர்றான். இங்கிலீஷ்காரன் இங்க வர்றது வந்து பாத்தீங்கன்னா 1598. கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு என்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணி நான் இந்த வருஷத்தை சொல்லிட்டேன், மாறும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து டக்குன்னு கமெண்ட்ல போடணும், இல்ல சார் நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க அப்படின்னு. ஒரு தோராயமா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சொல்ற 4 8 வந்து தோராயமா தான் வைக்கிறோம். 8 50 பைசா கிடையாது, 48 பைசா. ஆனா நம்ம ரவுண்ட் ஆஃப் வேல்யூ கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். பெட்ரோல் ஓகே, ரவுண்ட் ஆஃபா நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. பட் எக்ஸாக்டா இருக்கக்கூடியது எக்ஸாக்டா தான் வைக்கணும். ஓகே? சோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இதுக்கு முன்னாடி 1857 சிப்பாய் கழகம் மறக்கவே கூடாது. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது, மறக்கவே கூடாது. ஆகஸ்ட் 15 1947 வெள்ளிக்கிழமை, ரைட்டா? மறக்கவே கூடாது. இந்த வருஷம் சிப்பாய் கழகம் மறக்க கூடாது. பிளாசி போர் மறக்க கூடாது, 1757. அதே மாதிரி பக்சர் போர் மறக்க கூடாது. இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. பிளாசி, பக்சர், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிப்பாய் கழகம், சிப்பாய் மியூட்டினின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நடக்கிறது எல்லாம் தான் நமக்கு கேள்வியா வரும். ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் மீடியத்துல நான் மார்க் பண்ணி வச்சிருப்பேன், அதை வச்சு போங்க. இங்கிலீஷ் மீடியத்துல மார்க் பண்ணியிருக்கேன், அதை வச்சு போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே போட்டது, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து போட்டு வச்சது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், MNA. யார் ஆரம்பிச்சா? கஜலு லக்ஷ்மி செட்டி, லக்ஷ்மி நரசு செட்டி. ஓகே, இவரும் ஸ்ரீனிவாசனார் மற்றும் சிலர், அவங்க சார்ந்து சிலர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த வருஷத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, சோ இவருடைய இது கொடுத்துருக்காங்க. சரி, இதுல இருந்து இதுதான் வருமானா? ஆமா. இவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மோஸ்ட்லி இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிறிஸ்துவ மிஷனரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இட் ஆல்சோ ப்ரொடெஸ்ட் அகெயின்ஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் டு கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்டிவிட்டிஸ். கிறிஸ்துவ மிஷனரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்டா இருந்திருக்காங்க. அரசுக்கும் வந்து சில நேரங்கள்ல அகெயின்ஸ்டா இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, வரியை வந்து குறைங்க. இப்பயும் அதுதான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்பயும் சுதந்திரம் கிடைச்சது சொல்றாங்க, வரி ரொம்ப கூட இருக்கு. ஓகே, மதுரை கார்பரேஷன் டாக்ஸ் ரொம்ப கூட தான் இருக்கு. தமிழ்நாடு அரசு விதிக்கக்கூடிய வரிகள் கூட தான் இருக்கு. ரொம்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போக வேணாம், தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய அரசு வரி கூட தான் இருக்கு. மதுரை கார்பரேஷன் டாக்ஸ் கூட தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டோட GST கூட தான் இருக்கு. அதை குறைக்கணும். அதே தான் அவரும் சொல்லியிருக்காரு, ரைட்டா? சரி, இப்ப அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா வந்து அது சம்பந்தமா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டினே இங்க தான் வரும், அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இங்க பாருங்க, டார்ச்சர் கமிஷன் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதாவது சித்திரவதை ஆணையம். இது வந்து எப்ப நிறுவப்பட்டுச்சு கொஸ்டின் கேட்பாங்க. டார்ச்சர் ஆக்ட் வர்றதுக்கான காரணம், அதாவது அதை அபாலிஷ் பண்றதுக்கான காரணமே இவங்க தான். ஓகே, சோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த MNA வந்து பாத்தீங்கன்னா முத இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. இவ அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 1862க்கு பின்னர் செயலில் இருந்து இல்லாமல் ஆனது, செயலில் இருந்து போயிருச்சு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்தவங்க யாரு, அதுதான் கொஸ்டின். இதுக்கு அடுத்து வந்தவங்க யாரு? ஓகே, ரைட். இதுக்கு அடுத்து வந்தவங்க கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இப்படிதான் நீங்க படிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த நேஷனலிஸ்ட் பிரஸ். இப்ப பத்திரிகை வழியா தான் வந்து எல்லா சுதந்திர போராட்டம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்ப. ஓகே, சோ இப்ப இந்த 1900 இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் வச்சிடுறேன். 90s கிட்ஸுக்கு எல்லாம் தெரியும். 1992 அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 92ல வீட்டுல வந்து கேட்பாங்க, உங்க வீட்டுல கேபிள் வாங்கிட்டீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. உங்க வீட்டுல சன் டிவி வாங்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. அந்த ஒரு தொலைக்காட்சி வச்சு நிறைய பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இப்ப 2024 பாருங்க, எல்லா கட்சிகளுக்குமே அதற்கான தொலைக்காட்சி இருக்கு. ஒரு சில கட்சிகளை தவிர்த்து, சின்ன கட்சிக்கு தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுக்குமே வந்து தொலைக்காட்சி இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து வந்துட்டோம். ஓகே, சோசியல் மீடியாவுக்குள்ள போயிட்டோம். எல்லா கட்சிகளுக்குமே அவங்களுடைய சோசியல் மீடியா ஐடிவிங் இருக்கு. அதே மாதிரிதான் சுதந்திர போராட்டம் நடக்கும் போது அவங்க கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ். சோ இப்போ இந்த பிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க, த ஹிந்து பத்தி கொஸ்டின் வரும். அதே மாதிரி சுதேசி மித்ரன் பத்தி கொஸ்டின் வரும். அதுக்கு முன்னாடி இது அப்படியே கேள்விப்பா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முத ஒரு இந்திய ஜட்ஜி யாருன்னு கேட்பான், டி முத்துசுவாமி. எத்தனை தான் தெரியுமா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கிட்டத்தட்ட 20-30 தடவை கேட்டிருப்பான். இந்த ஒரு கேள்வி இந்தியாவுடைய முதல் நம்ம இந்திய நீதிபதி டி முத்துசாமி தமிழ்ல கொடுத்துருக்காங்களா, அப்படியே கேட்பான்.
சரி ரைட். ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து இது, அதாவது இந்த வருஷம் பார்த்துக்கோங்க 1877. ஓகே சரி, இப்ப அந்த தகவலோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நியூஸ் பேப்பர் பத்தி வருது. நியூஸ் பேப்பர்ல 2 பேர் ரொம்ப முக்கியம். ஜி சுப்பிரமணியம், நல்லா கவனிங்க, இன்சியல் முக்கியம். ஜி சுப்பிரமணியம் பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து எம் வீர ராகவச்சாரி மற்றும் ஒரு 4 பேர் அண்ட் 4 others கொடுத்திருப்பாங்க. மற்றும் ஒரு 4 பேர் நண்பர்கள் 4 ஆகியோர். ஓகே, மொத்தம் 6 பேர். ஓகேங்களா, இவங்க மட்டும் இல்லாம அண்ட் 4 others. ஓகே, மொத்தம் 6 பேர் சேர்ந்து த ஹிந்து எந்த வருஷம் 1878ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்காக ஜி சுப்பிரமணியன் சுதேசி மித்திரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். பாரதியார் எல்லாம் ஒர்க் பண்ண பத்திரிகைங்க. ஜி சுப்பிரமணியன் ஆரம்பிச்சது இங்க பாத்துக்கோங்க 1891ல 78 91 1878ல த ஹிந்து இங்கிலீஷ், 1891ல தமிழ்ல சுதேசி மித்திரன். இது எப்பயாவது பீரியாடிக்கலா வரும். ஓகேங்களா, இப்ப சுதேசி மித்திரன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 1881ல வந்து பாத்தீங்கன்னா 1891ல மன்னிக்கணும், சுதேசி மித்திரன் என்ற தமிழில் ஒரு தேசிய பருவ இதழ். இது பருவ இதழ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா மந்த்லி ஆர் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஏதோ ஒன்று அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஆனா அது வந்து 1899ல 1900க்கு ஒரு வருஷம் முன்னாடி அது டெய்லி பேப்பரா மாறுது, தினப்பத்திரிகையா மாறுது. த ஹிந்து மற்றும் சுதேசி மித்திரன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள். இப்போ கேள்வி என்ன தெரியுமா கேட்பான், இங்க பாருங்க வர்ற குரூப் 2ல இது கேள்விப்பா. ஏன்னா குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி என்னன்னா தர்மாம்பாள் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தான். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து தேவதாசி முறை ஒழிப்புக்கு உறுதுணையாக நின்றது யார் அப்படின்னு கேட்டா மூவலூர் ராமாமிர்த அம்மையார். இது எங்க கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா 10ஆம் வகுப்பு தமிழ் புக்ல போய் பாருங்க. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு, லாங்குவேஜ் தமிழ் இருக்கும்ல, தமிழ் புக்ல போய் பாருங்க, சமூக அறிவு அதுல 10th புக்ல கொடுத்துருக்கான். நீங்க போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். 2 தகவலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா ஆக்சுவலா அப்படியே அடிப்படலாமல் எங்க இருக்குன்னா பழைய ஓல்டு ஹிஸ்டரி 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகே, சோ இங்க இருக்கா அப்படின்னு கேட்டா தேவதாசி ஒழிப்பு முறை பத்தி கொடுத்துருப்பான், டாக்டர் முத்துலட்சுமி பத்தி இருக்கும், மூவலூர் பத்தி வந்து தனியா கொடுத்துருப்பான். ரைட், சரி. அப்ப இப்ப இங்க வந்து இது பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்தியன் பேட்ரியாட்டிக், சவுத் இந்தியன் மெயில், இந்தியன் பேட்ரியாட்டிக், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, இந்த பத்திரிகைகளுக்கு எல்லாம் நல்லா கவனிங்க, கொஸ்டினே தான். இந்த பத்திரிகைகளுக்கு எல்லாம் இந்த இது போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குவதற்கு ஊக்கமளித்த பத்திரிகை எது? இதுதான் கேள்வி. இந்த பத்திரிகைகள்லாம் ஊக்கமளித்த பத்திரிகை எது? 2 பத்திரிகை, த ஹிந்து, சுதேசி மித்திரன். ஓகே, இந்த 2 பத்திரிகை தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஊக்கமளித்த பத்திரிகை. சோ கொஸ்டின் இப்படி மாத்தி கேட்கலாம். இந்த இது மட்டும் ஞாபகம் இருக்கணும். விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைக்கு முன்னோடியாக திகழ்ந்து ஊக்கமளித்த பத்திரிகை எது? ஓகேயா, இது கேள்வி. ரைட், இது கேள்வி. ஓகேயா, சோ இது வந்து இப்படிதான் இன்டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாருங்க, இங்க கொஸ்டின் வச்சிட்டேனா, இங்க கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க வைக்கணும். நீங்களே வந்து உங்க புக்ல இப்படிதான் வச்சுக்கணும். ஓகே, மெட்ராஸ் மகாஜன சபை இது வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவுல மொத ஓகே, அதாவது தேசிய கொள்கையை வச்சு இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. தமிழ்ல மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களோட, கொஸ்டினே தான்ப்பா, தென்னிந்தியாவுல தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு எது? சொல்லுங்க. ஓகே, சோ இப்ப கேள்வி இப்படி மாத்திடுவான். மெட்ராஸ் மகாஜன சபை எப்ப ஆரம்பிச்சான்னு கேட்க மாட்டான். தென்னிந்தியாவில் தேசிய நோக்கத்தோட, ஓகேயா, சோ அதாவது நேஷனலிஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸோட தொடங்கப்பட்ட ஆர் ஏர்லியர் ஆர்கனைசேஷன் எதுன்னு கேட்பான். மெட்ராஸ் மகாஜன சபை தான். சோ இதை ஆரம்பிச்சது யாரு? திருப்பி இருந்து அந்த வீரராகவச்சாரி, அனந்தச்சாருலு, ரங்கையா, பி ரங்கையா, இன்சியலோடய பார்த்துக்கலாம். எம் வீரராகவச்சாரி, பி அனந்தச்சாருலு, பி ரங்கையா, இவங்களோட சேர்ந்து சிலரும் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா இதை ஆரம்பிச்சிருக்காங்க. வருடம், மாசம், தேதி மிக மிக முக்கியம். 16 மே மாசம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 16 மே மாசம் 1884 மஸ்ட் எம்எம்எஸ் வந்துச்சு. இதுல இந்த அனந்தச்சாருலு பாத்தீங்கன்னா அவர் தான் செயலாளர். அனந்தச்சாருலு பாத்தீங்கன்னா இதன் செயல்பாடுகளில் பங்கேற்றார். ஓகே, முதல் தலைவராக ரங்கையா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு. ஓகே, சோ ரங்கையா ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாரு. அனந்தச்சாருலு செக்ரட்டரியா வந்து பாத்தீங்கன்னா செயலாளராக இருந்திருப்பார். ரைட், சரி. இப்ப இதுல இவங்க வந்து கொஞ்சம் அதாவது பீரியாடிக்கலா வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கூடுவாங்க. இவங்களோட முக்கியமான நோக்கமே இது. கொஸ்டின், இது கேள்வி. இந்த அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த அமைப்பு, அந்த
இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் கூட வருஷம் டிசம்பர் மாசம் வருஷ கடைசியில கூடுவாங்க. இப்பயும் அது நடக்கும். இப்பயும் 2024 அது நடக்கும். ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த அமைப்பு வந்து இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, வரியை குறைங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரிக்கும் அவங்களுக்காக வெள்ளக்காரங்களுக்கும் வந்து சில செலவுகள் பண்ணுவீங்கல்ல, அதை குறைங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் லண்டன் நடத்துவீங்க, அதே மாதிரி இந்தியாவிலே நடந்துங்க. சைமல்டேனியஸா வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நடத்துங்க. கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன் அதை வந்து அபாலிஷ் பண்ணுங்க. இதெல்லாம் கோரிக்கை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இங்க பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடியே உங்களோட கோரிக்கை இருந்துச்சு. அதனாலதான் வந்து உங்களுக்கு கொஸ்டினே எப்படி கேட்டிருக்காங்க, ஏர்லியஸ்ட், அதாவது நேஷனலிஸ்ட் அப்ஜெக்டிவோட ஏர்லியஸ்டா வந்ததே இதுதான், மெட்ராஸ் மகாஜன சபை தான். ஓகே, சோ இதன் பிறகுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் வருது ஒவ்வொரு வருஷம் கழிச்சு. ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் கொண்டு வர்றா அந்த அமைப்பு. இந்த அமைப்புல பல, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ்ல பல நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் யாரோடது அப்படின்னு கேட்டா இந்த மெட்ராஸ் மகாஜன சபையோடது தான். ஓகே, அதான் இங்க கொடுத்துருக்கான். many of its demands were adopted later by INC. ரைட். சோ இப்போ இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருப்பான். இதுல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, பட் ஜஸ்ட் ரீடபிள் தான், பெருசா கொஸ்டின் இல்ல இந்த பேராவுல. அடுத்தது இங்க வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் பாருங்க, மொத இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எங்க வந்து அதான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட கவுன்சில் எங்க ஆரம்பிச்சாங்க, பம்பாயில. எந்த வருஷம் ஆரம்பிச்ச? அப்பவே 1885. அப்ப யாரு வந்து தலைவர்னு தெரியுமா? தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க. ரைட். 72 டெலிகேட்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க பம்பாயில. 22 பேர் வந்து மெட்ராஸ்ல இருந்து. மெட்ராஸ்னு சொல்லும் போது இந்த இடத்துல நீங்க தமிழ்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஆனா தமிழர் கிடையாது, தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காங்கப்பா. அப்ப மெட்ராஸ் சொன்னா எதெல்லாம் சேர்ந்தது மெட்ராஸ்? கிட்டத்தட்ட பாதி தென்னிந்தியா வந்துடும், பாதி தென்னிந்தியா இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட பாதி தென்னிந்தியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துடலாம். ஸோ குறிப்பா வந்து தமிழ்நாடு, பார்ட்லி கேரளா, அதுக்கப்புறம் வந்து ஆந்திராவில் சில இடங்கள் அதுவும் கொடுத்துருப்பாங்க. இங்கே நான் காமிக்கிறேன் எதெல்லாம் வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, ஸோ 2வது செஷன், ஓகே இது சொல்லிடுவீங்க எல்லாரும். 2வது செஷன் எங்க நடந்துச்சு? கல்கத்தாவில், BCM அப்படின்னு, BCMA. ஓகே, அதாவது பம்பாய், கல்கத்தா, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். MA அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டுக்கிட்டு வருவோம். ஓகே, ஏக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடக்குது. 3வது தான் கொஸ்டின். 3வது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்னு தெரியும். மெட்ராஸ்ல எங்க? 1000 விளக்குன்னு கொடுக்க மாட்டான், நீங்க அடிச்சிருவீங்க. மெட்ராஸ்ல 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். இது நீங்க நிறைய பேர் நோட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. 3வது செஷன் மக்கீஸ் கார்டன், தமிழ்லையும் கொடுத்துருப்பான்ப்பா. எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்க பாருங்க. 3வது மாநாடு பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இன்று 1000 விளக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப அதுக்கு பேர் மக்கீஸ் தோட்டம், மக்கீஸ் கார்டன் அங்க நடந்திருக்கு. இன்றுதான் அது 1000 விளக்கு தொகுதி. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு 1000 விளக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவோட ஃபேவரட் தொகுதி. பட் ஆனா அந்த டயத்துல மக்கீஸ் தோட்டம். ஓகே, சோ அப்ப எங்க நடந்துச்சு? மெட்ராஸ்ல 3வது மாநாடு நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? சோ இது முக்கியம். யார் தலைமையில் நடந்துச்சு? பக்ருதீன் தியாப்ஜி. ஓகே, அப்ப அது கேள்வி. அது நிறைய பேர் படிச்சுக்க மாட்டீங்க, விட்டுருவீங்க. நீங்க இந்த சொல்லுவாங்கல்ல சிலர்லாம், கண்ணில் விளக்கணை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் கேள்வியாவே வரும். நிறைய உற்று நோக்கி பார்க்கணும். ஓகே, சோ அடுத்தது இங்க இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கானா, இதுல இருந்து ஒரு கேள்வி நிச்சயம் இருக்கும். சொல்லப்போனா மெயின்ஸ் கொஸ்டின் இது. தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்க கால மிதவாத தேசிய இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். தேசியவாதிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நேஷனலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் மாடரேட் ஃபேஸ். ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த நபர்கள் பெயர் இது வச்சு மெயின்ஸ்ல கேள்வி வந்துடும். ஸோ அதனாலதான் அங்க வந்து இந்த சிம்பிள் போட்டிருக்கேன், மெயின் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகே, மெயின் சிம்பிள் ஏன் போட்டிருக்கேன்னா இதுதான் காரணம். இந்த சிம்பிள் இருக்கா? ரைட். சரி, இப்ப யாரெல்லாம் வருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து தமிழ் மாடரேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ். நல்லா கவனிங்க, தமிழ் மாடரேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி கொடுத்துருக்காங்களா? VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி, PS சிவசாமி, B கிருஷ்ணசாமி, TR வெங்கடராமனர், GA நடேசனார், TM மாதவராவ், S சுப்பிரமணியர். இவங்க எல்லாருமே தான் காரணம். ஓகே, சோ அப்ப இவர்களை பற்றி கேள்வி வரலாம். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, 2017 பாத்தீங்கன்னா குரூப் 1ல 2017, 16. ஓகே, நான் எழுதுனதுல வந்து அந்த டயத்துல உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்க. மதுரை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் 2018, 19 அந்த ரேஞ்சில். ஓகே, நீங்க போய் பாருங்க. நான் அந்த இதுல உட்காந்து எழுதும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தான் எழுதும்போது எனக்கு மதுரை காந்தி, நம்ம ஊர் மதுரை தான். ஸோ அப்போ மதுரை காந்தின்னு சொல்லும்போது யாரு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் பேர்ல ஒரு பாலம் இருக்கு மதுரையில. நீங்க பாத்தீங்கன்னா தெற்கு வாசல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில இருந்து வில்லாபுரம் போறதுக்கு ஒரு பாலம் போட்டிருப்பாங்க. அந்த பாலத்துக்கு பேரு மதுரை காந்தி பாலம்.
NMR பாலம்னு சொல்லுவாங்க, NM சுப்ராம ஐயர். ஓகே, ஸோ அப்போ அவர் பேர்ல ஒரு காலேஜ் இருக்கு, அனுப்பானடியில ஒரு காலேஜ் இருக்கு, NMR காலேஜ். நாங்கள் அவர் NMR தான் சொல்லுவோம், சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்தவர். ஸோ அதனால நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ ரைட், ஸோ அப்போ அவரை வச்சு கொஸ்டின் கேட்ட மாதிரி இப்போ வந்து இதை வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அவங்கள பத்தி சர்ச் பண்ணிக்கணும். ரைட், அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த 3வது மாநாடு நடந்துச்சுல, அப்ப வெறும் 22 பேரோட சென்னையில இருந்து போன டெலிகேட்ஸ் எண்ணிக்கை 3வது மாநாட்டுல, ஃபர்ஸ்ட்ல 22, 3வதுல 362 பேர். யோசிச்சுக்கோங்க. அப்ப 607, 77ல இருந்து 607 மாறி இருக்கு. அப்ப காங்கிரஸ் வந்து விரிவாக்கம் நடந்துகிட்டு வந்திருக்கு. ஓகே, சோ இங்க பாருங்க, அப்ப வந்து தமிழ்நாடு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் வரும்? முழுக்க முழுக்க தமிழ்நாடு வந்து மெட்ராஸ்குள்ள தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில வந்து கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமா, சீமந்திரா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஆந்திராவிலேயே நிறைய பிரிச்சு வச்சிருப்போம். தெலுங்கானா அப்படிங்கிறது இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு அடுத்து ராயலசீமா, சீமந்திரா இப்படிலாம் பிரியும். ஓகே, ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகே, கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ராயலசீமா. கர்நாடகாவில இருந்து என்னென்னு பாத்துக்கோங்க, பெங்களூரு, பெல்லாரின்னு வந்துடும். பெல்லாரி வெங்காயத்துக்கு ஃபேமஸ். அடுத்தது சவுத் கனரா, கர்நாடகாவில் கேனரா அப்படின்னே இருக்கும், சவுத் தெற்கு கேனரா. கேரளாவில் வந்து மலபார் அப்படிங்கிற பகுதி. ஓகே, பாலக்காடு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இந்த திருவனந்தபுரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சமஸ்தானமா இருக்கும், திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா. ஒடிசாவில் கஞ்சம் அப்படிங்கிற ஒரு இடம், கஞ்சம் அப்படிங்கிற இடத்துல நிறைய இந்த இரும்பு தாதுகள் நிறையவே இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஒடிசா வரைக்கும் போகுது பாருங்க. ஸோ கஞ்சம் அப்படின்னு அது ஒரு மாவட்டமா இப்ப இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மெட்ராஸ். ஸோ இது கேள்வி. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ பாரதியாருடைய அந்த பேட்ரியாட்டிக் சாங் பத்தி கொடுத்துருப்பேன். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது எல்லாத்தையும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்த்துட்டு வரலாம். ஓகே, இப்படிதான் ஹைலைட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா சுதேசிமித்ரன் மற்ற இந்தியாவில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹைலைட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அப்புறம் 2 ஷிப்பு வந்து எங்க கொண்டு வந்தாங்க, அண்ட் வந்து என்னென்ன இந்த கோரல் மில்ல ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கும், அது எப்ப நடந்துச்சு, இது கேள்வி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்படி ஒரு ஹைலைட். ஓகே, அதாவது வரி வரியா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி வரி வரியா வந்து போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது வந்து நம்ம அட்ராக்டிவா இருக்கும். அடுத்தது வந்து இங்க பாருங்க, அந்த ஜெனரல் துரை வந்து கலெக்டர் ஆஷை வந்து கொலை பண்றது. ஓகேங்களா. ஸோ அது எப்ப நடந்துச்சு, வாஞ்சிநாதன், மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ராடிக்கல் பேப்பர்ஸ் என்னென்ன, இந்தியா விஜயா, சூரியோதயம். ஏற்கனவே படிச்சிட்டோம். இதுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தது யாரு, புதுச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் இதுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தது யாரு, த ஹிந்து மற்றும் சுதேசிமித்ரா. ஓகே, அண்ட் இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆஸ் மர்டர் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒண்ணு கொடுத்திருப்பான், நீலகண்ட பிரம்மச்சாரி மற்றும் சிலர் சேர்ந்து ஒரு அமைப்பு கொண்டு வந்திருப்பாங்க, பாரத மாதா சங்கம். இது ஒரு ரகசிய அமைப்பு. எப்ப ஆரம்பிச்சாங்க, 1904. கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னிபெசன்ட் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கும்பா. இது வந்து நீங்க வேணா நான் வந்து இது பண்ணி கொடுக்குறேன். இது வந்து கொஸ்டினாவே கேட்டிருக்கேன், ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போய் பாக்குறேன். இது எப்ப வந்து இந்த கலர் நான் போட்டிருக்கேன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா. 2023 பிப்ரவரி 23 இந்த நான் ஹைலைட் பண்ணிட்டேன். இது எல்லாமே நான் அப்பவே மோஸ்ட்லி ஹைலைட் பண்ணிட்டோம். இது வந்து நான் மோஸ்ட்லி இது வரைக்கும் நான் கொடுத்துருக்க மாட்டேன், டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் கூட கொடுக்கல, இப்போ வரும். ஓகே, ஸோ இது வந்து கொஸ்டின் இப்ப நடந்து முடிஞ்ச 2024 ஜூன் 9 நடந்து முடிஞ்சதுல இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். அன்னிபெசன்ட் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து பெரிய பெரிய லக்ஸுரியஸான ஒரு ட்ரெயின்ல போறதை விட, சுதந்திரமே இல்லாம ஒரு பெரிய ட்ரெயின்ல போறதை விட, மகாராஜா எக்ஸ்பிரஸ் மாதிரியான ட்ரெயின்ல போறதை விட சாதாரண மாட்டு வண்டியில போயிடலாமியா சுதந்திரத்தோட. ஒரு பாட்டு கூட வரும்ல, சொர்க்கமே இருந்தாலும் சுதந்திரம் இல்லை என்றால் டேக்கிடிசி பாலிசி, அந்த மாதிரி ஒரு பாட்டுல, அந்த டேக்கிடிசி பாலிசி பாட்டுல வரும். ஓகே, கண்ணு முன்னாடி எல்லாமே இருந்து எதுவுமே இல்லைன்னா டேக்கிடிசி பாலிசி. ஓகே, ஸோ அப்படித்தானே வருது. சுதந்திரமே இல்லைன்னா அது எதுக்கு பாது, தேவையில்ல, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இதுல இருந்து எப்பயுமே கொஸ்டின் கேட்கக்கூடியது நியூ இந்தியன் காமன் பில், இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 புக்கு அன்னிபெசன்ட் போட்ட 2 புக்கு பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, பப்ளிஷ் செஞ்ச 2 புக்கு. அப்புறம் வந்து மெட்ராஸ் திராவிட அசோசியேஷன், இது எப்ப வந்துச்சு, யார் ஆரம்பிச்சா, இதுதான் SILF மாறி இருக்கு. அதாவது இதுதான் அதுக்கப்புறம் வந்த நீதி கட்சி. ஓகே, SILF அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதை ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் குறிப்பா எங்க, விக்டோரியா பப்ளிக் ஹால் சென்னையில வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து வந்த மினிஸ்டர்ஸ் சுப்புராயலு. ஓகே, சோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் சிஎம்மா வந்திருப்பாரு. அதுக்கு அடுத்து வந்து 2வது வந்து பாத்தீங்கன்னா ராஜா பனகல், இவங்க 2 பேருடைய பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கன்ஃபார்ம் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் போது ரவுலட் சட்டம் எந்த வருஷம், ஏன் வந்துச்சு, இதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேயே ஒரு சத்தியாகிரகம் வந்து பண்ணியிருப்பாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கருப்பு சட்டம்னா என்னன்னு கேட்பான், ரவுலட் சட்டம் தான். இந்த ரவுலட் சட்டம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். அதுல காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த போது எதேர்ச்சியா அந்த மீட்டிங்ல பங்கெடுத்திருப்பாரு.
ஓகே, சோ அதுக்கு பேரே வந்து கருப்பு சட்டம், பிளாக் ஆக்ட்னா எதை சொல்லுவோம்? இது நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்பா. சத்தியமூர்த்தி உங்களுக்கு யாரு தெரியுதா? இவர் வந்து யாரோட குரு? அரசியல் குரு யாரு? அதாவது யாரோ ஒரு முக்கிய நபருடைய அரசியல் குரு. இவர் தான் அரசியல் குரு. காந்தியடிகளின் அரசியல் குருன்னு சொல்லும் போது கோபாலகிருஷ்ண கோகலே. கல்விக்கு கண் திறந்த இவரின் அரசியல் குரு தான் சத்தியமூர்த்தி. ஓகே, காங்கிரஸ்காரரு ஸ்வராஜ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்திருப்பாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடியது இது. இங்க பாருங்க, ஒரு செப்பரேட் மீட்டிங் போட்டு இருக்கும். அந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா, பிபி வாடியா, விஓசி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரகசிய ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, ஜோசப் அப்படின்னு ஒருத்தர், ஜார்ஜ் ஜோசப். இவர் வந்து கேரளாவில இருந்து நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில செட்டில் ஆயிருப்பாரு. இங்க ஏன் தெரியுமா இந்த ஒரு பிக் வச்சிருக்கேன்? ரோசாப்பூர் ரவிகைக்காரின்னு ஒரு திரைப்படம், உச்சி வகுந்தெடுத்து அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த படமே வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படம். பார்க்காதவங்க பார்க்க வேண்டாம், எக்ஸாம் முடிச்சுட்டு போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் பாருங்க. ஓகே, நல்ல ஒரு திரைப்படம்ப்பா. ஓகே, இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடியது. ஆசைங்கிறது அளவா இருக்கணும். தீபாவளி நிறைய அந்த இதுல வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு ஊர்ல வந்து ரவிக்கை போட்டு இருந்தா அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு அப்படின்னா எப்படி? அது தப்பு இல்லை. அந்த ஊர்ல யாருமே ரவிக்கை போட்டிருக்க மாட்டாங்க அந்த காலத்துல. சோ கல்ச்சர் அப்படிங்கிறது இதுதான். ஒரு காலத்துல ரவிக்கை போட்டிருந்தா தப்பு. இப்ப 2020 இப்பயும் மறுபடியும் ரவிக்கை போடலன்னா ஃபேஷன். ஓகே, ஒரு 2000 பாத்தீங்கன்னா ரவிக்கை போடலாம் தப்பு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரவிக்கை போடலாம் பணக்காரங்க ஃபேஷன். ஒத்துக்குவீங்கல்ல? ஏன்னா நிறைய படங்கள்ல பிக்சர்ஸ்ல இதெல்லாம் வருது. ஆனா இப்பயும் வீட்டில் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாகரிகத்தோட இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? சோ இவரை வந்து ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகத்துல வச்சுக்கத்தான் நான் அங்கதான் அதை வச்சேன், வேற எதுவும் கிடையாது. ரோசாப்பு துரை. சோ அப்ப ரோசாப்பு துரைன்னு யார சொல்லுவாங்க? ஜார்ஜ் ஜோசப்ப சொல்லுவாங்க. ஜோசப்பு ரோசாப்பு. அந்த டயத்துல வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து ஜோசப் அப்படின்னு சொல்லும் போது அவன் காதுல ரோசாப்பு அப்படின்னு சொல்லி விழுந்திருக்கு போலுக்கு சொல்லுவாங்களா சிலர். இப்ப மதுரைன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு மருதக்காரி அப்படிதான் வரும். மருதை அப்படிதான் சொல்லுவோம். சோ மதுரை அப்படின்னு சொல்றது மருதன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஊர் சைட்ல பேசக்கூடிய. அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோசப்பு ரோசாப்பு அப்படின்னு மாறிச்சு. தொர மாதிரி இருக்காரியா அப்படின்னே வந்துருச்சு. இது கொஸ்டின் நான் சும்மா சொல்லல, உண்மையிலே நிறைய தடவை கேட்ட கேள்வி. அடுத்தது பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா வந்து கிலாஃபத் இயக்க தினம். ஓகே, அது எப்ப? ஏப்ரல் 17, 1920. இது வந்து அந்த மீட்டிங் வந்து பிரிசைட் பண்ணது யாரு? மௌலானா சௌகத் அலி. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வாணியம்பாண்டி தான் கிலாஃபத் இயக்கத்துடைய ஒரு முக்கியமான எபி சென்டரா இருந்திருக்கு. அடுத்தது இந்த இது அப்படியே கொஸ்டின்பா. இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான இது வந்திருக்கும். இங்க வந்து கொடுத்துருக்காங்களா, தமிழ்நாடு நான் கோஆபரேஷன், அதாவது ஒத்துழையாமை இயக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி, ஈவே ராமசாமி, பெரியார் இவங்க எல்லாம் தலைமையில் நடக்கும் போது ராஜாஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா யாகூப் ஹசன் இவரோட சேர்ந்து மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லீம் லீக் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்ப முஸ்லீம் லீகோடைய மெட்ராஸ் கிளை யார் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது? யாகூப் ஹசன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். முஸ்லீம் லீக் பத்தி கொஸ்டின் வரும்போது இது கேட்பாங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் கண்ணில் பட்டிருக்காரு, இதெல்லாம் உங்க கண்ணில் படல. அடுத்தது நல்ல வேலை குரூப் 4ல கேட்கல, ரைட்டா? அடுத்தது நோ டாக்ஸ் கேம்பெயின் எங்க ஆரம்பிச்சாங்க? தஞ்சாவூர்ல. இப்போ விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து எங்களால டாக்ஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமே நடந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் ஃபைனல் அப்படின்னு போட்டிருப்பேன். இப்படி இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கொஸ்டின்பா, ஃபைனல்னு இருக்கும். ஸோ அப்போ ஒரு இந்த கல்லுக்கு எதிராக சில இது நடக்குது, சம் மூமெண்ட்ஸ் நடக்குது. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ராஜாஜி வந்த உடனே என்ன பண்ணியிருப்பாரு? லிக்கர் பேன், மது ஒழிப்பு பண்ணியிருப்பாரு. அந்த வருமானத்தை சரி கட்டுறதுக்காக சேல்ஸ் டாக்ஸ் கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ சேல்ஸ் டாக்ஸும் இருக்கு, மதுவும் இருக்கு. அதுவும் அரசே நடத்துது. என்னங்கப்பா, சுதந்திர போராட்டத்தை பத்தி படிக்கும் போது இப்ப இருக்கிறதெல்லாம் பார்த்தா கடுப்பு தான் வருது. சரி, இப்ப 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவிஆர் ராமசுவாமி, 3 பேருமே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த டயத்துல வேல்ஸ் இளவரசர் வந்திருப்பாரு 13 ஜனவரி 1922. கொஸ்டின் இந்த டயத்துல இங்க பாருங்க, ஒரே நிகழ்வு இந்தியா முழுக்க இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை போராட்டம் நடக்குது. தென்னிந்தியாவுல போலீஸ் அடிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இறந்து போறாங்க, சிலருக்கு வந்து காயம் ஏற்படுது. இதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வயலண்டா நடந்திருக்கிறாங்க தென்னிந்தியாவுல. வட இந்தியாவுல உத்தரப்பிரதேசத்துல சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கும். அதுவும் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு விட்டுருப்பாங்க. 22 போலீஸ்காரர் இறந்து போயிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்லேயே இல்லாத தகவல். ஒரு விஷயம் சொல்றேன், போலீஸ்காரங்க மட்டும் இல்லாம வெளிநாட்டு பத்திரிகையாளர், அதுவும் ஒரு பெண் பத்திரிகையாளர் இறந்து போயிருப்பாங்க. அங்க சௌரி சௌராவில் இறந்து போயிருப்பாங்க. யூ கேன் சர்ச் இட். பிபின் சந்திராவுடைய வரலாற்று புத்தகங்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி அந்த போராட்டத்தை கைவிட்டுறாரு. ஓகே, ஸோ இப்போ பிரிகிறாங்க. என்னப்பா ஒரு சின்ன இடத்துல நடந்ததுனால எல்லா போராட்டத்தையும் கைவிடுவீங்களா, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. நோ சேஞ்சர் மற்றும் ப்ரோ சேஞ்சர்.
இது பாத்தீங்கன்னா எப்படின்னா நீங்க தமிழ்ல பாருங்க, நோ சேஞ்சர் ப்ரோ சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரவுலட் சட்டம் இங்க இருக்கா? மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர். ஏன் இது நடந்துச்சுன்னு கொஸ்டின். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பான்னா, மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் என்று காங்கிரஸ் இந்த ஒரு காங்கிரஸ்லயே வந்து ஒரு மாற்றம் நடந்திருக்கும்ல. எப்படி மிதவாதிகள் தீவிரவாதிகள் தீவிர போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிகிறது நிறைய தடவை கேட்டிருக்கானா. ஆனா இதுவும் கேட்க வேண்டிய கேள்விதான். மோஸ்ட்லி வந்தது இல்லை, ஆனா ஃபியூச்சர்ல வரும். குரூப் 2ல வரும். வர்ற குரூப் 2 குரூப் 1ல வரும். குரூப் 1 ஜூலை 13ஆம் தேதி வரலாம். ஓகே, ஸோ அப்ப இந்த இதெல்லாம் பாருங்க, ஏன் பிரிஞ்சாங்க இப்படி ரெண்டா அப்படின்னு கேட்டா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினாலதான். ஓகேங்களா, இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல இந்த காந்தி பண்ணதுனால பிரிச்சிட்டாங்க. சரி, இப்ப இங்க தமிழ்நாட்டுல பாத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுல இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது சட்டமன்றத்துல வந்து போட்டி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு, ராஜாஜி. ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர். ஓகேயா. ஆனா கஸ்தூரி ரங்கனார் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ். ஏன் சித்தரஞ்சன் தாஸ் தான் வந்து இது பண்ணிருப்பாரு, ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். கஸ்தூரி ரங்கனார், எம்ஏ அன்சாரி இவங்கெல்லாம் சேர்ந்து அதை இது பண்ணிருப்பாங்க, பாய்காட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, சோ இதை அப்போஸ் பண்ணிட்டு ராஜாஜி புறக்கணித்தார். இந்த கருத்தை எதிர்த்து காங்கிரஸ்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ் இந்த தடவை குரூப் 4ல கேட்டிருக்காங்க. மோதிலால் நேரு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, சுயராஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கிட்டாங்க. இதுல தமிழ்நாட்டுல இருந்து எஸ் சீனிவாசனா சத்தியமூர்த்தி நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், காங்கிரஸ்கார சொன்னேன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, சுயராஜ் கட்சியினருக்கு தலைமை ஏற்றனர் தமிழ்நாட்டுல. சோ அப்ப சுயராஜ்ய கட்சிக்கு தமிழ்நாட்டில் தலைமை ஏற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பான். ரெண்டு பேர், ஸ்ரீனிவாசனார், சத்தியமூர்த்தி. இந்த ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. சோ அடுத்தது அமைச்சரவை. இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சுப்பராயன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸும் வரல, அப்புறம் அந்த ஸ்வராஜ் பார்ட்டியும் பெருசா இது பண்ணல. ஸோ அப்போ ஸ்வராஜ் பார்ட்டியும் இதுல கான்டெஸ்ட் பண்ணல 1930ல. ஸோ இதெல்லாம் என்ன இருக்குன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் அமர்ந்துருச்சு. 1937 வரைக்கும் நீதி கட்சி தான். ஸோ இதுல 1927ல வந்து சைமன் குழு வந்திருக்கும். சைமன் குழு இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா அப்ப எஸ் சத்தியமூர்த்தி தான் வந்து அப்ப காங்கிரஸ்ல தீவிரமா வந்துருவாரு. அப்படி வெளியே போயிட்டு திருப்பி காங்கிரஸ். ஓகே, ஸோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி வந்து அரெஸ்ட் ஆயிடுவாரு. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, காமராஜர் தான் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைமன் குழு எதிர்த்து போராட்டம் நடத்துவார். காமராஜர் இந்த இடத்துல இருந்து ஒரு முக்கிய ரோல் வந்து இருக்கும், இங்க கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்ப மெட்ராஸ்ல 18 பிப்ரவரி 1929ல ஒரு கருப்பு கொடி காட்டுற ஒரு விஷயமும் கோ பேக் சைமன் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்திருக்கும். ஓகே, சோ இது ஒண்ணு. ஏன் சைமன் குழுவை வந்து எதிர்த்தாங்க அப்படின்னு கேட்டா, மான்டெக் சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்லாமியர்களை தாண்டி சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள் மற்றும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அது வந்து ரைட்டா ராங்கான்னு சொல்லும் போது ஒரு குழு வந்திருக்கும். அந்த குழுவுல இருக்கிற எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் அல்லாதவர், வெள்ளக்காரங்க. ஸோ அதனால எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இது தாண்டி பின்னாடி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. புக்ல இருக்கிறத மட்டும் நம்ம படிச்சிடலாம். ரைட், இப்ப அடுத்தது இங்க பாருங்க, இங்க ஒரு விஷயம் அப்படியே கொஸ்டின் வரும். கொஸ்டின் என்னன்னு சொல்லிடுறேன். இந்தியர்களால் கசாப்பு கடைக்காரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் தெரியுமா? இது வந்து உங்களுக்கு இங்க அந்த கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இது வரும். ஓகே, பட்சர்ஸ் ஆஃப் அலகாபாத் பை இந்தியன்ஸ். அலகாபாத்தின் கசாப்பு கடைக்காரர் என்று இந்தியர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? நீல் தான், இவர் தான். அதாவது இந்த ஜேம்ஸ் ஜார்ஜ் நீல்னு ஒரு நினைக்கிறேன், ஜேம்ஸ் நீல். இவர் வந்து யார் அப்படின்னு கேட்டா, இவர் சிலையை வந்து மவுண்ட் ரோட்ல இருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமே நடந்துச்சு. அந்த போராட்டத்துக்கும் தலைமை தாங்கியது யார் அப்படின்னு கேட்டா இவர் காமராஜர். ஓகேங்களா. அப்ப வந்து சில முக்கியமான நபர்கள் இருந்திருப்பாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் வந்து இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிச்சிட்டு இருக்கும். ஆனா இதுக்கு அடுத்து சில போராட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த போராட்டத்தை விலக்கிடுவாங்க. இது ஸ்டார்ட் பண்ணது பாருங்க, இந்த அஜிடேஷன் வந்து 1927ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா ராஜாஜி 1937 வரும்போது தான் அந்த சிலையை வந்து அகற்றி எங்க மியூசியத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க. மெட்ராஸ் மியூசியம் ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல, அங்க உள்ளுக்குள்ள மெட்ராஸ் மியூசியத்துல போய் வச்சிருவாங்க. ஓகேங்களா. சோ இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த சிப்பாய் கழகம் நடக்கும்போது இங்க இருந்து நார்த் இந்தியாவில மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு தான் அவர் வந்திருப்பாரு லெப்டினன்ட்டா.
ஓகே. ஸோ அவர் என்ன பண்ணிடுவாரு, கான்பூர்ல போய் ஒரு பெரிய ஒரு விஷயம் சம்பவம் பண்ணிட்டு வந்துருவாரு, பாக்குற எல்லாத்தையும் வெட்டி போடுறது அந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த கான்பூர் மசாக்கர் அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுக்கு வந்து நீல் அவருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு விழா கொடுத்து மெடல்லாம் கொடுத்தாங்க வெள்ளக்காரங்க. இந்தியாவில் இத்தனை பேரை கொன்ன ஒருத்தனோட சிலை வந்து இங்க மவுண்ட் ரோட்ல வேணுமா அப்படிங்கிறதுதான். இப்பயும் வந்து மவுண்ட் ரோட்ல மவுண்ட் பேட்டனுடைய சிலை இருக்கும். மவுண்ட் பேட்டன் நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்காரு, அதனால ஓகே. ஆனா இவன் சிலை இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ அதனாலதான் இங்க வந்து நம்ம அப்படி வச்சிருப்போம். பட்சர்ஸ் ஆஃப் அலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன். ஓகே சரி. இது பத்தி நிறைய தடவை கொஸ்டின் வந்திருக்குப்பா, சும்மாலாம் சொல்லிட முடியாது. அதே மாதிரி இந்த ஃபைனல் கொடுத்துருக்கேன்ல பூர்ண சிவராஜ், இந்த டேட் கேட்டிருக்காங்க. லாகூர்ல 1929 பாகிஸ்தான் லாகூர்ல வந்து ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, முழு சுதந்திரம் தான் நம்மளுடைய நோக்கம், அடுத்த இலக்கு. ஸோ அப்ப அந்த முழு சுதந்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராவி நதிக்கரையில அந்த ஒரு கொடியை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அடுத்த வருஷத்துல இருந்து, அதாவது 29 அந்த லாகூர் செஷன் நடக்குது. 1930 ஜனவரி 26 வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம்னு பிக்ஸ் ஆயிட்டாரு. யாரு? ஜவஹர்லால் நேரு. இந்த மாநாட்டுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி 1928 மோதிலால் நேரு இருந்திருப்பாரு. 1929 ஜவஹர்லால் நேரு பிக்ஸ் ஆயிட்டாரு. ஜனவரி 26 1930 தான் நம்மளுடைய சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் ஆயிட்டாரு. இது என்ன ஆச்சுன்னு கேட்டா, மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணிட்டாரு, தான் வெற்றி பெற்ற நாள் ஆகஸ்ட் 15 1947 நான் வந்து கொடுத்துறேன். ஏன்னா அப்போ இரண்டாம் உலக போர்ல அவர் ஜெயிச்சிருப்பார். அவர் தலைமை தாங்கிய ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கும், பெட்டாலியன் ஜெயிச்சிருக்கும், ஜப்பானை தோக்கடிச்சிருப்பாங்க. அதனால மவுண்ட் பேட்டன் என்ன சொல்லுவாரு, நான் ஆகஸ்ட் 15 தான் சுதந்திர தினம் கொடுக்க போறேன்னு சொல்லுவாரு. இல்ல எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடந்திருக்கும். ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து அஷ்டமி, அதனால வேணாம், நைட்டு கொடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. நைட் எங்களுக்கு வந்து கணக்கு கிடையாது, நைட் வந்து சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும், நைட்டே கொடுங்க. இந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அஷ்டமி எப்பன்னு பாத்துக்கோங்க, அந்த டயத்துல கொடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் நள்ளிரவு. மற்றும் இந்தியாவுக்கு ராசி என்னன்னு கேட்டா கடக ராசி. ஏன்னா இந்தியா மேல வந்து 2ஆ பிரிக்கிறது கடக ரேகை. இதெல்லாம் பார்த்தாங்க, ஜாதகம் பஞ்சாங்கம்லாம் பார்த்து தான் வாங்கினாங்க. பட் நெருடல் என்னன்னு கேட்டா, இந்த டேட் அப்ப எப்படியாவது வைக்கணுமே. அப்ப 26 நவம்பர் 1949 கான்ஸ்டிடியூஷன் ரெடியா இருக்கும். ஆனா அதை வந்து பப்ளிஷ் பண்ண விரும்பல. ஓகே. அதை வந்து முழுமையாக ஃபுல் அண்ட் ஃபுல் நடைமுறைக்கு வர்ற இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26 தான். ஏன்னா 2 மாசம் காக்கட்டும், ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்துக்கிட்டு இருக்கட்டும். பூர்ண சிவராஜ் டேட் வர்ற வரைக்கும் நவம்பர் 26 வந்துருச்சு. டிசம்பர் 26, நவம்பர் 26 இருந்து டிசம்பர் 26, டிசம்பர் 27 இருந்து ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் நடைமுறைக்கு வராம சில விஷயங்கள் மட்டும் நடைமுறைக்கு வந்திருக்கும். அரசியலமைப்பு ஜனவரி 26 அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டேட்டா மாறி இருக்கும். அது காரணம் ஜவஹர்லால் நேரு. 2 மாசம் கான்ஸ்டிடியூஷன் இல்லாம எத்தனை பேர் என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஆயிருப்பாங்க சொல்ல முடியாது. சொல்லணும்னா தியரத்தில் அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு மேல குற்றம் சாடுகின்றனர். நான் இல்ல. ஓகே. புக்ல இருக்கிறத நான் படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே. நம்ம இந்த புக்கை தாண்டி ஸ்பெக்ட்ரம் புக்கு, அதுக்கப்புறம் பிபின் சந்திராவுடைய புக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது தெரிய வருது. அடுத்தது இந்த உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகத்துல பாருங்க எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இது சொன்னது யாரு, இதெல்லாம் அப்படியே கொஸ்டின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முத அந்த உப்பு சத்தியாகிரகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி பெனால்டி கட்டின பெண் யாரு, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த டயத்துல புனித ஜார்ஜ் கோட்டையில ஏறி ஜனவரி 26 1932 யார் கொடியேற்றினாங்க, பாஷ்யம் என்கிற ஆர்யா. இது கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்யான்னு சொன்ன உடனே மதராசப்பட்டினம் ஞாபகத்துக்கு வரணும். அடுத்தது திருப்பூர் குமரன், நிறைய தடவை கேட்டிருக்காங்கப்பா. திருப்பூர் குமரன் சொல்றோமே, இவர் சொந்த ஊர் இது. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் கிடையாது. திருப்பூர் குமரனுக்கு சொந்த ஊர் திருப்பூர் கிடையாது, ஈரோடு. ஓகேங்களா, சென்னிமலை. ரைட். ஸோ அது வந்து நீங்க அடுத்து பார்க்கலாம், அடுத்தடுத்த புக்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இவருடைய பேர் என்னன்னு கேட்டா, இவர் ரொம்ப பெரிய வீரன்லாம் கிடையாது, உடல் என் பார்வையில் இவர் மிகப்பெரிய வீரன். நல்லா கவனிங்க. பார்க்கும்போது பெருசா வீரன்லாம் இல்லை, பெருசா ஜிம்முக்கு போய் 6 பேக் எல்லாம் வச்சவங்க கிடையாது. நான் சொல்றதை தப்பா புரிஞ்சுக்காது. என் பார்வையில் மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட வீரன். எப்படின்னு கேட்டா, இவர் பேர் பாருங்க, OKSR குமாரசுவாமி. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். இவர் உருவத்தை பார்த்தா பெரிய ஆஜானுபாகு கொண்ட வீரன் மாதிரிலாம் இல்ல, சற்று ஒரு மாதிரி தான் இருக்காரு, என்னைய மாதிரி தான் இருக்காரு, நான் அவர் மாதிரி இருக்கேன். ஓகே. ஸோ அப்ப இந்த மாமனிதர் பார்த்தீங்கன்னா லட்டியால மண்டையிலே போடுன்னு போடுறாங்க. அந்த திருப்பூர் அந்த ஸ்ட்ரீட்ல அங்கதான் போராட்டம் நடக்கும். அந்த இடத்துலயே தியாகிகள் தெரு அப்படின்னு சொல்லிட்டே மாத்தாங்க. திருப்பூர் குமரன் தெருனே வந்து அதுக்கு தெரு இருக்கு. இப்ப திருப்பூர் போனீங்கன்னா இருக்கும். திருப்பூர்ல இருந்து யாராவது பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. அங்க அடின்னு அடிக்கிறாங்க, கொடியை வச்சுக்கிட்டு ஒரு அடி தாங்க முடியாது. அது வெள்ளைக்காரன் எவ்வளவு ஸ்ட்ராங் அடிப்பான்னு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய போலீஸை விட 10 மடங்கு அடிச்சடியில மண்டையில பிளந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. கீழே படுத்தாப்ல இப்படி வச்சுக்கிட்டு படுத்திருக்காரு. கீழே கொடி கீழே விடல. அதுதான் வீரன். அதனாலதான் சொல்றேன், அதுதான் ஹிஸ்டரியில வந்திருக்காரு. கொடி காத்த குமரன், திருப்பூர் குமரன்.
ஸோ இவர் பார்த்து பெருசாலாம் கிடையாது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி உடல் இருக்கக்கூடிய நபர் இவ்வளவு ஒரு வலியை தாங்கிக் கொள்ள முடியுமானா வாய்ப்பே இல்லை. ஆனால் he did. ஸோ அதனாலதான் ஹிஸ்டரியில வந்திருக்காரு, நம்ம பாடத்துல படிக்கிறோம். சாதாரண மனுஷன் பெரிய மனுஷன் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்டர். நம்ம இங்க வந்து பாத்துக்கோங்க, இங்க வந்து உங்களுக்கு லிக்கர் அபாலிஷன் அப்படி சொல்லி கொடுக்கல. he introduced the prohibition on an experimental basis in சேலம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் ஆனா வந்து இங்க கொடுக்கல, அபாலிஷன் ஆஃப் லிக்கர் பத்தி இங்க கொடுக்கல. இங்க இருக்கும், இங்கிலீஷ் புக்ல இல்ல, தமிழ் புக்ல பாருங்க. ராஜாஜி பத்தி படிக்கும்போது முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தார், மது விலக்கை பரிசோதனை முயற்சிக்காக சேலத்தில் அறிமுகம் செய்தார். இதுல ஏற்படுற வரிவா இழப்பை வந்து ஈடுகட்டுறதுக்காக சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரியை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாரு. கொடுத்துருக்காங்களா? சோ இது கொஸ்டின். விற்பனை வரியை கொண்டு வந்தது யாரு? கேள்வி யூனிட் 9ல கூட கேட்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் நல்லா பண்ணிருப்பாரு. ஹிந்தியை வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம்னு சொல்லியிருப்பாரு, அதான் பிரச்சனை இருக்கும். அந்த தகவல் இங்க இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல 2 பேர், தாளமுத்து நடராஜன் மாளிகை சென்னையில பார்த்திருப்பீங்க. தாளமுத்து நடராஜ் 2 பேர் ஜெயிலுக்கு போய் இறந்து போய். அந்த மாளிகை ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? அந்நியன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்தையா லவ் லெட்டர் எழுத சொன்னா என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க. ஏதோ தாளமுத்து நடராஜன் மாளிகையில வந்து குமாஸ்தா வேலைக்காக அப்ளை பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார்ல, தாளமுத்து நடராஜன்னா யாரு இருக்கா? ஹிஸ்டரி படிச்சிருக்காரு, நடிகர். கவர்மெண்ட் வேலைக்காக படிக்கிறோம், ஏன் படிக்கக்கூடாது? புரியுதா உங்களுக்கு? நான் எதோட கம்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள் பார்ப்பேன். அடுத்தது குவிட் இந்தியா மூவ்மெண்ட், செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை, சொன்னது யாரு? கொஸ்டின். சொன்னது யாரு? கொஸ்டின் வந்திருக்கு, ரைட்டா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து பம்பாயில இருந்து இங்க ரிட்டர்ன் ஆயிட்டு வந்துட்டு இருப்பாரு தமிழ்நாட்டுக்கு. அப்போ ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் போலீஸ்காரர் இருக்கிறத பார்த்துட்டு ஐயா வந்து டபக்குன்னு எஸ்கேப், எங்க அரசோணத்திலே வந்து இறங்கி எஸ்கேப் போயிருவாரு. ஏன்னா போராட்டம் நீடிக்கணும், இவர் ஒரு தலைவர் வேணும், ஸோ அதனால போராட்டம் நீடிக்கணுங்கிறதுக்காக போயிடுவார். ஸோ இதோட வந்து இந்த லெசன் முடியுது. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க, த எலெக்ஷன் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டின். 1935 இந்த இந்திய அரசு சட்டத்துல இருந்து எலெக்ஷன் கண்டக்ட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்டர் வந்து தமிழ்நாடு மெட்ராஸ்ல யார் அப்படின்னு கேட்டா ராஜாஜி. கேள்வி கேட்பாப்பா, அப்படியே கேட்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே இதனுடைய கண்டினியூவேஷன். இந்த லெசன்ல இருந்தும் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்படி நேர்த்தியாக நீங்களே உட்காந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி, இப்போ நீங்க ரீட் பண்ணிட்டீங்களா? இது எல்லாமே நீங்க ரீட் பண்ணியாச்சுல்ல? இதை ரீட் பண்ணிட்டு இதை ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ல நீங்க தான் பிஸ்தா, குரூப் 2ல நீங்க தான் கிங்கு. இப்படிதான் படிக்கணும். தமிழ் புக்கையும் கிட்டத்தட்ட இப்படிதான் படிக்கணும். ஆனா தமிழ் புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, புக்கு ஃபுல்லா ஹைலைட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பெயிண்ட், பெரிய பெயிண்ட் பிரஷ் வந்து எடுத்துட்டு அந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு, ஹைலைட்டர்லாம் கிடையாது, பெயிண்ட் பிரஷ் தான் இப்படி முக்க வேண்டியது, மஞ்சள் கலர் பெயிண்டை முக்க வேண்டியது, அப்படியே அடிக்க வேண்டியது, அந்த மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால தமிழ் புக்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் ரீட் பண்ணி நிறைய வந்து மெமரைஸ் பண்ணிட்டு தான் வரணும். முடியாது, அது வந்து கொஞ்சம் கஷ்டம், பட் பண்ணணும். ஓகேங்களா? முடியாதுன்னு சொல்ல வரல, பண்ணி தான் ஆகணும். ஓகே, குரூப் 2க்கும் சரி, ஏற்கனவே குரூப் 4க்கு படிச்சிருப்பீங்க, குரூப் 2க்கும் அந்த மாதிரி படிச்சு தான் ஆகணும். இங்கிலீஷுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பட் 6th to 10th வரைக்கும் படிச்சா போதும். ஸோ இந்த லெசன்ல இருந்து நிறைய கேள்வி வரும். அடுத்தடுத்து நான் சொல்றேன். இப்போ ஒரு லெசன் ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்படிதான் நீங்க படிச்சீங்கன்னா ஜிகே முடிச்சிடலாம், தமிழ் முடிச்சிடலாம். தமிழ் வந்து ஒவ்வொரு வரி விடாம, அதுக்கும் நம்ம ஆல்ரெடி லெசன் போட்டிருக்கோம். ஓகே, இப்படி படிங்க போதும். நீங்க டாப்பர் ஆறதுக்கு இப்படி படிக்கணும். இன்ஸ்டியூட் போக வேண்டாம். நீங்க வந்து ஒரு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் படிச்சாலே போதும். மினிமம் 2 hours, மேக்ஸிமம் 4 to 5 hours. இப்ப இருந்து படிச்சீங்கன்னா கூட குரூப் 4 படிச்சு முடிச்சவங்க இப்ப இருந்து திருப்பியும் ஒரு 2ல இருந்து 4 மணி நேரம் படிச்சீங்கனாலே கிளியர் பண்ணிடலாம். குரூப் 2 மெயின்ஸை கிளியர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நினைச்ச குரூப் 2ல பெரிய ஒர்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும், பெரிய ஜாப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த். உங்களுடைய கருத்துக்களை, விமர்சனங்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.